உண்மையிலேயே அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் என்றால், நீங்கள் மனைவியரோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டால் நீங்கள் என்ன செய்யணும்? குளிக்கணும். குளிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தயம்மும் செய்ய வேண்டும். இப்ப குளிக்க முடியாத நிலை ஏற்படும். எப்படி ஏற்படும்? இப்ப நீங்க சொன்ன மாதிரி கடும் குளிர் உங்களை விட்ட ஹீட்டர் இருக்கும் என்றால் ஹீட்டரை யூஸ் பண்ணும். எல்லாருக்கும் இருக்கும் என்று சொல்லிடாது. ஹீட்டர் இல்லை, தண்ணி குளிரா இருக்கு, உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. சில வீக்கான உடம்பு வந்து அந்த குளிர் தண்ணியை தாங்காது. இப்ப என்ன செய்யலாம்? அவர் தயமம் செய்து கொள்ளலாம். இப்போ ஒருவர் நேரத்தோட இஷாக்கு பிறகு மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு தூங்கிட்டார். 12 மணிலிருந்து கடும் காய்ச்சல். சுபகு தொழணுமா இல்லையா? அவர் தொழுதே ஆகணும். இப்ப சுபகு கிளம்புறார், குளிக்கலாம், கடுமையான காய்ச்சல் அறிக்கை என்ன செய்யணும்? தயமம் செஞ்சு கொண்டா சரி. தயமம் செய்து கொண்டால் சரி. தயமம் செய்யறதுக்கு என்ன தேவை? அல்லாஹ் சொல்றான், ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபா, நீங்கள் தூய்மையான சயீதை கொண்டு தயமம் செய்யுங்கள். அப்ப இதுல முதல் விஷயம் என்னென்றால், தயமம் செய்வதற்கு ஏகோபித்த நிலையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன? மண். எல்லாருமே மண்ணை கொண்டு தயமம் செய்யலாம். தயமம் செய்வதற்குரிய பிரதானமான பொருள் மண் என்பதுல எல்லோரும் ஏகோபித்துல கருத்தில் இருக்கு. அவன் மண் கிடைச்சா நம்ம பெஸ்ட் என்ன? மண்ணை கொண்டு தயமம் செஞ்சிடலாம். தையீபன் என்று வர தையீபன்றதுக்கு என்னது? சுத்தமானது. தையீபன் என்னது? சுத்தமானது. இப்போ சுத்தமான கல் இருக்கும், சுத்தமான மலை இருக்கும், ரைட், சுத்தமான மரம் இருக்கும். இப்போ இதுல முதல் விஷயம் என்னென்றால், முதலாவது கருத்து வேறுபாடு இல்லாம நம்ம ஓண்டா. இப்போ சொல்லுவாங்க அல் ஹுரூஜ் மினல் ஹிலாஃபி கைர் என்று. எப்பவுமே நம்ம ஒரு சட்டத்தை படிக்கிற போது கருத்து வேறுபாட்டுக்குள்ள இருந்து வெளியே வர ட்ரை பண்ணணும். கருத்து வேறுபாட்டுக்குரிய இடத்துல சுத்தி நிக்கப்படாது. இப்ப கருத்து வேறுபாடு இல்லாத இடங்களை பார்த்தால் தயமமுடைய விஷயத்துல முதல் என்ன? மண்ணில் தயமம் செய்வது என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கா? இல்ல. அப்ப நமக்கு மண் கிடைக்குது என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அதை பயன்படுத்தி தயமம் செஞ்சோம்னா ஒருத்தருக்கும் இடையில சிக்கல் வராது. இரண்டாவது, மணல் அல்லது மணல் சார்ந்த அந்த புழுதி இருக்கக்கூடிய பொருட்கள். இப்ப சுவரில் புழுதி இருக்கு, நல்லா தெரியுது. நம்ம பூமியில புழுதி இருக்கு, மண் புழுதி பூமியில வந்து ஒட்டி இருக்கு. இதுலையும் தயமம் செய்யலாம் என்பதிலையும் பெரும்பாலான அறிஞர்கள் ஒன்றுபடுறாங்க. இப்போ சுவரை பார்க்கிறோம், சுவர் ஃபுல் கிளீன் இல்ல. சுவரை பார்க்கிறோம், சுவரில் என்ன இருக்கு? டஸ்ட் இருக்கு. நிலத்துல இந்த ஃப்ளோரில் டஸ்ட் இருக்கு. இப்ப இதுல செய்யலாம் என்பதும் பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொண்டது. கருத்து வேறுபாடு இதுல வருது, இப்படி சுவரில் செய்யலாமா? பெயிண்ட் பண்ணிருக்கிற சுவரில், டைல்ஸ்ல செய்யலாமா, மரத்துல செய்யலாமா என்பதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதுல ராஜிஹான கருத்து, ராஜிஹன்னால் ஆதாரங்களுக்கு மிக நெருக்கமான கருத்து என்னென்று கேட்டால் வைக்கக்கூடிய கருத்து, அவற்றிலும் செய்யலாம் என்பதுதான். இப்ப சில இடங்கள் இருக்கு அறவே மண்ணே இல்லை ஒரு இடம். அப்ப அந்த இடங்கள்ல எல்லாம் எங்க தயமம் செய்யறது? அப்படி ஒரு சூழல் வரும்போது நம்மளோட காப்பட்டு இருக்கு, காப்பட் புழுதி கலந்த காப்பட் மாதிரி இருக்குன்னா காப்பட்டில் தயமம் செய்து கொள்ளலாம். ரைட். ட்ரெயினில் போகிறோம், ட்ரெயின் நிலத்திலேயோ சீட்லேயோ தயமம் செய்து கொள்ளலாம். இது அனுமதிக்கப்பட்டது என்பதுதான் சரியான கருத்து. வல்லாஹு தஆலா ஆலம். இப்ப நம்ம குளிப்புக்கு ஒது செய்யறதுக்கு பதிலாக தயமம் செய்ய போறோம், அல்லது குளிப்புக்கு பதிலாக தயமம் செய்ய போறோம். எப்படி தயமம் செய்யறது? ஒதுவுக்கு வர தயமம், குளிப்புக்கு வர தயமம், அப்படித்தானே? முறை ஒன்றுதான். ரைட். முறை ஒன்றுதான், தயமமும் ஒன்று போதும். இப்ப நமக்கு காலையில குளிப்பு கடமை ஆயிடுச்சு, சுபுவுக்கு பள்ளிக்கு போகிறோம். இப்போ குளிப்புக்காக ஒரு தயமமும் ஒதுவுக்காக ஒரு தயமம் செய்யணுமா? இல்லை, ஒரு தயமம் செய்தால் குளிப்புக்கும் ஒதுவுக்கும் அது போதுமானது. இப்ப தயமம் செய்கிற முறையை பொறுத்தவரையில் உண்மையிலேயே குளிப்புக்கு பதிலாக என்று சொல்லும் போது குளிக்கிற நேரத்தில் தலையில உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தண்ணீர் ஊற்றுவோம். அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்படித்தான் நினைச்சாங்க. தயமம் எல்லாம் சட்டமா கொடுத்துட்டா அவருக்கு குளிக்க இயலாது. உடனே என்ன பண்ணார்? மண்ணுக்குள்ள கிடந்து, ஹதீஸ்ல எப்படி வரும், தமர்ரக கமா தமர்ரகு தப்பா, இந்த மிருகங்கள் பிறல்ற மாதிரி மண்ணுக்கு கிடந்து புரண்டுட்டு போய் தொழுதுட்டார். இவர் செய்தது இஜ்திஹாத்.
ரசூலுல்லாஹி அலைஹி திரும்ப தொலை சொல்லல. அவரிடம் இந்த செய்தி போன போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தயமம் செய்யக்கூடிய சரியான முறையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இன்னமா யக்ஃபீக அன் தஸ்னா பியதைக ஹக்கதான்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தயமம் செய்யற முறையை கற்றுக் கொடுத்தார். அப்ப தயமம் செய்யற முறை என்ன? முதல் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும். நான் கடமையான குளிப்பை நிறைவேற்றுகிறேன், அல்லது நான் உது செய்ய போறேன், இந்த உதுவுக்கு பதிலாக இந்த தொழுகைக்காக வேண்டி உதுவுக்கு பதிலாக இந்த நியத்தை மனதில் வரவழைத்துக் கொண்டு இரண்டாவது பிஸ்மி சொல்லணும். பிஸ்மி சொல்லி தரையில நம்ம இந்த 2 கைகளையும் இப்படி அடிக்கணும். ஒரே நேரத்தில் 2 கைகளையும் பூமியில அடிக்கணும். அடிச்சிட்டு அந்த 2 கையையும் எடுத்து இப்படி ஊதி விடலாம், அல்லது இப்படி தட்டி விடலாம். சிம்பிள். தட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? முகத்தை ஒரு தடவை இப்படி தடவுறது ஃபுல்லா, ரைட். அதுக்கு பிறகு இடது கையால வலது கையில மேல் பகுதியை இப்படி தடவி விடுறது. இதுவரை தான் கையில ஃபுல்லா போறல, மணிக்கட்டு வரைக்கும் இந்த கஃப்பை தடவி விடுவது. அதுக்கு பிறகு வலது கையால இடது கையின் மேற்தட்டை தடவுறது. டைமும் முடிச்சு. பிஸ்மில்லா, கையை நிலத்தில் அடிச்சிட்டீங்க, ரைட். அதுக்கு பிறகு கையெடுத்து கொண்டு ஊதுவீங்க, அல்லது இப்படி தட்டுவீங்க. தட்டிட்டு முகத்தொரு தடவை அப்படி தடவிட்டு அதுக்கு பிறகு இடது கையால வலது கைக்கு மேல, வலது கையால இடது கையில மேல. இவ்வளவுதான் டைம். இப்ப தெரியாது எல்லாரும் என்ன அமரல் இல்லாம நினைச்சுக்கிறார். நல்ல காலம் மண் எடுத்து வாய்க்குள்ள கொப்பளிக்காம போறது. சில ஆக்கள் இதுவரையும் தடவுவாங்க. இதுல 2 வகையான ஆக்கள் இருக்கிறாங்க. ஒன்று அறவே தெரியாதவர்கள். இப்போ தைமம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அம்மாரல் இல்லாதவங்க எப்படி இருந்தாங்களோ அப்படி உள்ள ஆக்கள் கொஞ்சம் பேர் இருக்கு இந்த மக்கள்ல. இன்னும் ஒரு டைப் இருக்கு அறகுறையா தெரிஞ்சாக்கள். இந்த அறகுறையா தெரிஞ்சாக்கள்ல பிரச்சனை தான் என்ன செய்யறா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடி. முகத்து ஒரு அடி அடிச்சு ஊதிட்டு முகத்தை தடவுறது, இன்னும் ஒரு அடி அடிச்சு கையை தடவுறது. இன்னும் சிலர் இருக்காங்க அப்படின்னா, நான் இவர் சொன்ன மாதிரி ஃபுல்லா முழங்கை வரைக்கும் தடவை சொல்றேன், திருப்பி கொண்டாடணும். அப்படி இல்லாம ஆதாரம் கிடையாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் படிச்சு தந்தது. அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இப்படி செஞ்சுட்டு வந்தாங்கன்ற உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் படித்து கொடுத்த முறை இதுதான். இது வெரி சிம்பிளானது. அதுல அடுத்த விஷயம் முக்கியமா என்னன்னு கேட்டால், நமக்கு திருப்தி இருக்கும், ரைட். மனசால திருப்தியோட. இது அல்லாஹ்வுடைய சட்டம். குளிப்புக்கு பதிலாக அல்லாஹ் தந்த சட்டம், ஒதுவுக்கு பதிலாக அல்லாஹ் தந்த சட்டம். சரிதானே? இந்த சட்டத்தில் திருப்தி அடைவோம். அப்ப நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்ப உதாரணமா நம்ம உழு செஞ்சுட்டோம், அழகா உழு செய்யறோம். ஒவ்வொரு உறுப்பையும் 3 முறை சட்டி பர்ஃபெக்டா கழுவிட்டு போயிட்டோம். போய் தொலை போறதுக்கு முதல் காற்று பிரிஞ்சிச்சு. என்ன செய்யறது? திரும்ப ஒழுத்தான் செய்யணும், காத்து போன இடத்த கழுவுறல. அதுக்கு இது திருப்தி அடைதல். இப்போ ஒரு முஸ்லிம் என்று சொன்னால், மூமின் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதரும் ஒரு சட்டத்தை சொன்னால் அதில் திருப்தி. இதுல குறிப்பாக பெண்கள் நிறைய பேர் நான் குளிக்கணும், இந்த முடி இது என்ன செஞ்சாலும் சரி நான் குளிப்பேன், என்ன செய்தாலும் சரி நான் குளித்தே ஆகுவேன் என்று குளிச்சுட்டு தலைவலி கஷ்டப்பட்ட பிரச்சனை கணவனுக்கு. வீடு முறை அவங்க நோயோட படுத்துட்டு இருப்பாங்க. இப்ப இதுக்காக மிஸ்யூஸும் பண்ணக்கூடாது. மிஸ்யூஸ்ன்னா என்ன? சும்மா காலையில் எழுப்பி குளிக்க மாட்டேன் தைமம் செய்யறது, அந்த சிஸ்டம் சரி வராது. உண்மையிலேயே தண்ணீர் பயன்படுத்த முடியாத அளவு பிரச்சனை இருக்க வேண்டும், அல்லது தண்ணீர் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் மட்டும்தான் குளிப்புக்கு பதிலாகவோ அல்லது உதவுக்கு பதிலாகவோ தயமம் செய்து கொள்ளலாம். அல்லாஹுடைய தூதரின் தீர்ப்பு என்பதில் திருப்தியாக இருக்க வேண்டும். அதே போல அந்த நிலத்திலையும் நமக்கு நஜீஸ் என்று ஷூரா தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம முடிவெடுக்கணும். இதால பூனை போயிருக்கும், நாய் போயிருக்கும், நாய் சிறுநீர் கழித்திருக்கும், இந்த கேள்வி எல்லாம் அவசியம் இல்லை. நமக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வஜ்உலத்தில் அர்து குல்லுஹா மஸ்ஜிதன் வ தஹூரா. பூமி ஃபுல்லா எனக்கு தொழக்கூடிய இடமாகவும் சுத்தமாகவும் தேட தேவையில்லை. கருவிகளை வைத்து ஆக்கள்கிட்ட கூப்பிட்டு இல்லை நாய் நின்றுச்சா இல்லையா, நாய் இவ்விடத்தை சிறுநீர் கழிச்சிருக்காண்டு பூந்து பார்த்து அப்படி அவசியம். நமக்கு தெரியுது நாய் சிறுநீர் கழிச்சிருக்கு, நாய் மலம் கழிச்சிருக்குன்னு தெரியுதுன்னா அந்த இடத்த அவாய்ட் பண்ணணும். அப்படி இல்லாமல் தேடுவது என்பது நம்மளை நம்ம வருத்தி கொள்ளக்கூடிய, இஸ்லாம் விரும்பாத ஒரு வழிமுறையாகும். வல்லாஹு தஆலா அலம். வல்லாஹு தஆலா இதுல ஃபம்ஸஹு பி வுஜூஹிக்கும் வ ஐதீக்கும். அப்ப நீங்கள்
உங்களது முகங்களையும் உங்கள் கைகளையும் அதை கொண்டு தடவி கொள்ளுங்கள் சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் மிக்க மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்று சொல்லி. அப்ப நம்மகிட்ட ஏதாவது நம்மளை அறியாம தவறுகள் ஏதாவது நடந்தால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா அந்த தவறுகளை மன்னித்து மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பது என்னுடைய அர்த்தம். அல்லாஹு தஆலா அலம். எமது நிகழ்ச்சிகளை யூடியூப் வாயிலாக தொடர்ச்சியான பயான்களை பார்வையிட டாக்டர் முபாரக் மதனி ஆஃபீஷியல் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.